இந்த நிலையில் திரு ரவீந்திரன் துரைசுவாமியும் நம்முடைய இணைப்பில் இருக்கிறாரு. அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசுவாமி அவர்களுக்கு வணக்கம். திரு ரவீந்திரன் துரைசுவாமி, முதலமைச்சர் ஒரு முக்கியமான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். டிடிவி தினகரனுடைய நியமனத்தை கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அவருடைய நிர்வாகிகள் பட்டியல் செல்லாதுன்னு சொல்லியிருக்காரு. ஹி ஹஸ் டிஸ்டன்ஸ் டிடிவி தினகரன் கம்ப்ளீட்லி. ஆனால் இந்த அறிக்கையை பார்க்கும்போது சசிகலாவையும் முழுமையாக ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னு உங்களுக்கு பொருள்படுதா? இந்த அறிக்கையை நம்ம எப்படி டீகோட் பண்றது? அதாவது சசிகலா நியமன பொதுச் செயலாளர், அதனால நியமன பொதுச் செயலாளருக்கு நிர்வாகிகளை நியமிக்க உரிமை இல்லை என்ற அடிப்படையில் தினகரன் நீக்கி இருக்கிறார்கள். இது தினகரனை நீக்கி இருப்பது முழுக்க முழுக்க அரசியல் நிகழ்வில் பெஸ்ட் வே ஆஃப் டிஃபெண்டிங் இஸ் அஃபெண்டிங். கட்சிக்குள் இருந்து தினகரன் சில விஷயங்களை செய்தால் அவருக்கு இருக்கும் பலத்தை விட பல மடங்கு கட்சியில் இருந்து அவர் தூக்கி எறியப்பட்டால் அவர் பலமற்றவராக போய்விடுவார் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் செயல்பட்டு இருக்கிறது. சசிகலாவை பொறுத்தவரை சசிகலா குற்றவாளியாக தண்டனை பெற்று 4 வருடம் சிறை தண்டனையில் இருக்கிறார். அந்த காலத்தில் அவருக்கு அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு போட்டியாளராக முடியாது. தினகரன் தன்னுடைய பலத்தை பெருக்கிக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியாளராக வர விரும்புவதால் அதற்கான சில நகர்வுகளை அவர் செய்து கொண்டு இருப்பதால் மொத்தமாக தினகரனை பலகீனம் அடைய செய்யும் அளவுக்கு அவருக்கு அதிர்ச்சி தரும் வகையில் இந்த நடவடிக்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்துள்ளார்கள். இதன் மூலமாக ஆட்சி மட்டுமல்ல கட்சியும் நானே தான் என்று அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிரூபித்து வருகிறார்கள். சசிகலாவை பொறுத்தவரையில் அவர் தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறது என்பதை நிதானித்து அதன் பிறகு தனது நகர்வுகளை வைத்துக் கொள்ளலாம் என கருதுகிறார் எடப்பாடி பழனிசாமி. இது எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சற்று நேரத்துக்கு முன்பாக திரு சுவாமிநாதன் சொன்னது போல 3 அணிகளை அதிமுகவை பிழைக்கக்கூடிய முடிவு நினைக்கிறீங்களா? 2 அணிகள் இணைந்து டிடிவி தினகரன் சைட்லைன் ஆகக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்தியிருக்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக தனது ஒவ்வொரு ஸ்டெப்பின் மூலமாகவும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் ஒற்றை தலைமையாக தேடுவதற்கான அனைத்து தகுதிகளும் தனக்கு இருக்கிறது. அதற்கான ஆதரவும் தனக்கு இருக்கிறது. தனது ஆட்சி நிலையான ஆட்சி. அதே போல் கட்சியும் முழுமையாக தான் நம்பரோடு என்று கட்சியினர் ஏற்றுக்கொள்ளும் வகையில் தனது நகர்வுகளை செய்து வருகிறார். அதன் ஒரு கட்டம் தான் டிடிவி தினகரனின் நீக்கம் என்பதாகும். திரு பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் இதனது இம்ப்ளிகேஷன் என்ன? இது இணைப்பை நோக்கி அவரை கொண்டு வருமா, இல்ல திரு பழனிசாமி இன்னும் தன்னை பலப்படுத்திட்டு திரு பன்னீர்செல்வத்தை இந்த ஈக்குவேஷனுக்கு விட்டு வெளியிலேயே இருக்க வைப்பார்னு நினைக்கிறீங்களா? பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரையில் இணைப்பு என்பதற்கு எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக தடையா இருக்க மாட்டார். எந்த வகையில் இணைப்பு என்பதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனை. சசிகலாவின் தலைமையை ஏற்று அவர் காலில் விழுந்த பன்னீர்செல்வத்திற்கு ஏன் எடப்பாடி தலைமையில் நம்பர் 2 ஆக இருக்கக்கூடாது என்ற எண்ணம் தான் 80% கட்சியினரையும் எம்எல்ஏக்களையும் அமைச்சர்களையும் வைத்திருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு நிச்சயம் இருக்கும். இணைப்புக்கு எடப்பாடி பழனிசாமி தயார்தான். அது எப்படி எனும்போது பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமியோட பெரிய தலைவர் என்ற வகையில் இணைப்பு இருக்காது. எடப்பாடி பழனிசாமி தலைமையை பன்னீர்செல்வம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் தான் அந்த இணைப்புக்கு எடப்பாடி பழனிசாமி முன்வருவார் என்று நான் தெளிவாக கருதுகிறேன்.